திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ஹரிப்பிரியா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, குட் ஈவினிங். ஸோ இது வந்து என்னோட 5th டாபிக் நினைக்கிறேன். ஸோ இது இந்த டாபிக் போஸ்ட்மார்ட்டம் வெல்னஸ். போஸ்ட்மார்ட்டம் வெல்னஸ்னா போஸ்ட் ப்ரெக்னென்சி. போஸ்ட் ப்ரெக்னென்சியில் நம்ம என்னென்ன பார்க்கணும், என்னென்ன கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டாபிக் பார்க்குறோம். ஓகே, ஆடிபிளாக இருக்குண்ணா? இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ போஸ்ட்மார்ட்டம் வெல்னஸ்ன்னு வரும்போது போஸ்ட் ப்ரெக்னென்சியில் நமக்கு 2 டைப் ஆஃப் டெலிவரி மெயினாக இருக்குது. நார்மல் சிசேரியன் டெலிவரி, நார்மல் டெலிவரி, தென் சிசேரியன் டெலிவரி. 2 டெலிவரியுமே அதுக்கான 2 எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கான எஃபெக்ட்ஸ் ஒரு விமன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ நம்ம நார்மல் டெலிவரியில் பார்க்கும்போது அதுக்கான வேறு எக்ஸ்பீரியன்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு எபிசியோட்டமி ஸ்கார் இருக்கும் உங்களுக்கு. நார்மல் டெலிவரியில் உங்களுக்கு எபிசியோட்டமி ஸ்காரில் அதுக்கான எஃபெக்ட்ஸ் நம்ம செக் பண்ணுறதுனா நம்ம பார்க்கணும். எபிசியோட்டமி ஸ்காரில் நம்ம மெயினாக பார்க்கணுன்னா அதில் ஏதாச்சும் ரெட்னஸ், ஸ்வெல்லிங் இருக்கா நம்ம பார்க்குறோம். ஸோ தென் நார்மல் டெலிவரிலுமே அதுக்கு நம்ம அந்த ஸ்கார் அப்டாமினல், லோவர் அப்டாமினல் உங்களுக்கு ஸ்கார் இருக்கும் இல்லையா, அந்த இன்சிஷனில் அந்த ஸ்கார் எப்படிலாம் இருக்கும்னு நம்ம பார்க்கணும். ஸோ நார்மலாக எப்படி ரெண்டுத்துக்குமே எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறது, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் இன்னைக்கான டாப்பிக்கில் ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் சிசேரியன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சிசேரியன் செக்ஷனில் என்னது உங்களுக்குன்னா ஒரு நார்மல் மேஜர் அப்டாமினல் சர்ஜரி அதுதான். ஸோ அந்த சிசேரியன் செக்ஷனில் நம்ம ஒரு நிறைய லேயர்ஸ் ஆஃப் கட் இருக்கும். ஸ்கின் லேயர், கனெக்டிவ் டிஷ்யூ, தென் ஃபேட் செல்ஸ், அப்புறம் இந்த மசில்ஸ்லாம் நம்ம தாண்டி 7 லேயர்ஸ் கழிச்சு தான் நமக்கு நம்ம பேபி யூட்ரஸ்லேருந்து நம்ம வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான அந்த ஸ்கார் ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால சில பேருக்கு சீக்கிரம் ஹீலாக இருக்கும், சில பேருக்கு ஹீலிங் லேட்டாக இருக்கும். அவங்களோட கோர் ஸ்டெப் ஆல்ரெடி அவங்களோட கோர் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த வீக்னஸ் அப்டாமினல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது எல்லாமே. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு அவேர்னஸ் இருந்து ப்ரெக்னென்சி அப்போ இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல அவுட்கம் இருக்கும். ஸோ சப்போஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் சரியா இல்லைன்னா அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு டயஸ்டெக்டை சொல்லுவாங்க. டயஸ்டெக்டைனா உங்களுக்கு அந்த அப்டாமினல் வால் செப்பரேஷன் இருக்கும், அதுதான் டயஸ்டெக்டை. அதுக்கான அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுலேருந்து கூட இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சிசேரியன் ஸ்கார், இந்த சிசேரியன் செக்ஷன் ஒரு அப்டாமினல் சர்ஜரினால ஒரு மேஜர் சர்ஜரி இல்லை உங்களுக்கு. அந்த சிசேரியன் செக்ஷனா ஒரு மேஜர் சர்ஜரி. ஸோ அதில் நம்ம மெயினாக ஒரு என்னென்ன பார்க்கணும், இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸ் இல்லை மெடிக்கல் அட்வைஸ் சீக் பண்ணணும்னு இருக்கும்ல, அது என்னென்ன பார்க்கலாம். ஸோ கண்டினியூவாக உங்களுக்கு நிறைய பிளட் சப்ளை, பிளட் ரொம்ப பிளட் கிளாத்ஸ் இருக்குன்னா நம்ம டாக்டரோட அட்வைஸை நம்ம சீக் பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் அந்த ஸ்கார்ல உங்களுக்கு டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இது அந்த போஸ்ட் அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபீவர், அதுக்கப்புறம் சில்னஸ், டிசினஸ், ஒரு மயக்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் மயக்கம் போட்டு விழுவுறது, அப்புறம் கை காலில் வீக்கமாக இருக்கிறதுனா உங்களுக்கு நம்ம மெடிக்கல் அட்வைஸை சீக்கிரமாக சீக் பண்ணணும். ஸோ வாமிட்டிங் சென்சேஷனோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் சீக்கிரமாக சீக் பண்ணுறது நல்லது. ஸோ போஸ்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம இருக்கான்றதை நம்ம நோட் பண்ணணும். சப்போஸ் நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கன்னா இதுக்கான எமர்ஜென்சியாக போகிறதுக்கும் நமக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபீவர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சீரியஸாக நம்ம பார்க்கணும். ஒரு மதர் நிறைய பிளட் லாஸ் இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அவேராக இருந்துட்டு ப்ராப்பராக ஒரு ஹாஸ்பிட்டலில் டெலிவர் பண்ணுறது நல்லது. சப்போஸ் ஹோம் டெலிவரினா இந்த வில்லேஜ் சைட் மேபி இருக்கலாம், அதெல்லாம் இப்போ இருக்கிறது இல்லை. இதனால தான் நிறைய மெட்டர்னிட்டி டெத்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டோட நம்ம ப்ரெக்னன்சி டெலிவரி பார்க்குறது நல்லது. ஸோ உங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் மெடிக்கல் அட்வைஸை சீக் பண்ணணும். ஸோ
ஸோ இந்த மாதிரி ஓகே உங்களுக்கு போஸ்ட் பேபி பிறந்துருச்சு. பேபி பிறந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த டைப் ஆஃப் பெயின் பொறுத்து இருக்கு. ஸோ டெலிவரி ஆன முதல் ஒரு ஒரு ஃபார்ட்டி 48 ஹவர்ஸ்க்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் சிசேரியன் செக்ஷனுக்குனா. ஆனால் இருந்தாலுமே வந்து நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஏச்சு நடக்கிற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் படுத்துட்டே இல்லாமல். ஸோ அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் டே அவங்க நடக்கணும், அவங்க ட்ரை பண்ணணும்னா அதுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப பெஸ்ட். என்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஆர்ம் எக்ஸசைசஸ், ஒரு நெக் ரொட்டேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லேருந்து மெயினாக ஸ்டார்ட் பண்ணுறது. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். தென் உங்களுக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் ஓவரால் த பாடி வந்து பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறதுனால இன்னும் ரெஃப்ரெஷ்டாக இருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் மதருக்கு மூமெண்ட் நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்கு. டக்குன்னு ஒரு டெலிவரி ஆகிட்டு அடுத்த நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஏஞ்சிக்கணும், பெட்டில் வந்து எப்படி உட்காரணுன்றதுக்கு வந்து நம்ம பார்க்கணும். சப்போஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏஞ்சிக்கும் போது ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவங்களுக்கு டைஜஸ்டிவ் ரெக்டைல் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மசில்ஸ் இருக்கும், இந்த அப்டாமினல் வால்ல முன்னாடி மசில்ஸ் இருக்கு, அது வந்து நமக்கு வந்து செப்பரேட் ஆகும் போது அது நார்மல். இந்த ப்ரெக்னென்ட் அப்போ ஒரு லெவல் ஆஃப் செப்பரேஷன் இருக்கும் தான். ஆனாலுமே 6 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டும் அந்த செப்பரேஷன் இருக்கும் போது தான் அதை நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை சீக் பண்ணி அதை ரெடி பண்ணணும். உங்களுக்கு அந்த கேப் இருக்கும். உங்களுக்கு இந்த கேப்பில் நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா மேபி ஹெர்னியா அந்த மாதிரி இன்டெஸ்டைன் வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டேஜஸில் அதுக்குள்ளே நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுறோம், டயட் மெயின்டைன் பண்ணோம்னாலே அந்த வால் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த கேப் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து அதுக்காகவே நான் இப்போ நம்ம கரெக்டான ரோலிங் மெத்தட் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். ப்ரெக்னென்சி அவங்களோட டெலிவரி ஆன ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும். இப்போ படுத்துட்டு டக்குன்னு ஏஞ்சிக்க கூடாது. நார்மலாகவே எல்லாருமே படுத்துட்டு டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஏஞ்சிக்காம ரோல் டு த சைடாக ரோல் பண்ணுவீங்க. தென் ஒரு சைடாக ஒரு லாக் ரோல் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக படுத்துருக்கீங்கன்னா சைடை மூவ் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு. தென் காலை கீழே போட்டுட்டு கை ஊனி தான் நீங்கள் மேலே எழுச்சிக்கணும். அது மாதிரி எழுச்சிக்கிறது தான் உங்களுக்கு நல்ல கரெக்டான மெத்தட். ஸ்ட்ரெயிட்டாக எழுச்சிக்கிட்டிங்கன்னா இது அந்த ப்ராப்ளம் அதிகமாகும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தென் இந்த மாதிரி ரோலிங் மெத்தடு ஒன்று இருக்கா. தென் ஆல்ரெடி அந்த செப்ரேஷன்னால உங்களுக்கு அந்த இன்சிஷன் அந்த ஸ்டிச்சஸில் பெயின் இருக்கும் நார்மலாகவே. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் பெயின் அப்போ நம்ம எப்படி காஃப் பண்ணுறது, காஃப் பண்ணும்போது ரொம்ப இரும்புறோம் காஃப் பண்ணுறோம்னா உங்களுக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த பெயின் அதிகமாகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ப்ரொடெக்ட் எப்படி பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு சின்ன லேயர் ஆஃப் த டவல் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்டமனில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி அதை நீங்கள் கார்ட் பண்ணணும். கார்ட் பண்ணிவிட்டு உங்களோட மசில்ஸ்லாம் அந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை டைட் பண்ணிவிட்டு நீங்கள் இரும்புறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கார்ட் இருக்கும். இல்லை லூஸ் விட்டுட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ் பிரியறதுக்கு அந்த மாதிரினா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டே அப்போ சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லாக மூமெண்ட் கொடுக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் எப்படி பண்ணுறது கண்டிப்பாக இந்த லாஸ்ட் முடியும் போது கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சின்ன சின்ன ஹேண்ட் சர்க்கிள் மூமெண்ட்ஸ், கை கால் அந்த பாதத்தை ரொம்ப ரொட்டேட் பண்ணுறது, மேலே கீழே மூமெண்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம காலை ஸ்ட்ரெயிட்டாக மடித்து நீட்டுறது, அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது பண்ணிவிட்டு நம்ம நடக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே நம்மளால நடக்க முடியாது. ஒரு ப்ரிப்ரேஷன் வார்ம் அப் மாதிரி இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கும். ஓகே தென் இந்த மாதிரி க்ரன்ச்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எழுச்சிக்கூடாது, அதை மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தென் ரொம்ப அதிகமாக லிஃப்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு வந்து ஒரு 6 வீக்ஸ் வரைக்குமே வெயிட் வந்து ஒரு நம்ம பேபியை தவிர பெருசாக நீங்கள் எதோ தூக்குற மாதிரி வச்சுக்க கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக கார்ட் பண்ணி தான் கீழே தூக்கணும். அப்படி நீங்கள் ஏதாச்சும் கீழே டக்குன்னு எடுக்கணும்னா ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் மேபி கொஞ்சம் அதுவும் ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கோட பண்ணுறது நல்லது. அது வரைக்கும் ஒரு 6 வீக்ஸ் வரைக்கும் ஃபுல் ப்ராப்பர் பெட்
நல்ல ரெஸ்ட்ல இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். மேபி ஆனா கஷ்டம் தான். நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பண்றப்போ இது கஷ்டம். பட் இருந்தாலுமே ஒரு தூக்கமும் ஓரளவுக்கு இருக்கிறது நல்லது. அப்பதான் அந்த ப்ராப்பர் ஹீலிங் நடக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா சில பேருக்கு வந்து ஒரு ரொம்ப தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஹெல்ப்பர் சீக் பண்ணிட்டு, ஒரு நானி சீக் பண்ணிட்டு, மேபி அவங்க பேரண்ட்ஸ் யாராச்சும் ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம பேபியை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்லீப்பும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கணும் சைட் பை சைட். அப்பதான் ப்ராப்பர் ஹீலிங் நடக்கும். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும் உங்களுக்கு? இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாம், எதுவும் டவுட் இல்லை. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு எஞ்சிக்கிறதா எப்பவுமே நல்லது உங்களுக்கு. ஆஸ் யூஷுவல் இப்போ மட்டும் இல்லை, எல்லாருமே ரோல் பண்ணிட்டு சைடில் இப்போதைக்கு நடக்க ஆரம்பிக்கும். டெலிவரிக்கு அப்புறம் கூட ஒரு மேபி ஒரு 1 இயர் வரைக்குமா கூட நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணுறது தான் மேலே இருக்கிற பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ப்ரிகாஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் இன்சிஷன் பண்ணும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துடும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஸ்டிச்சஸ் இருக்கு, இந்த சிசேரியன் ஸ்கார் ஸ்டிச்சஸ் இருக்கும் போது நீங்க ஸ்ட்ரெயிட்டா இப்படி ரொம்ப நிமிர்ந்தும் நிற்காம ஸ்ட்ரெயிட்டா இந்த நிற்கணும். ரொம்ப குனிஞ்சும் நிற்கக்கூடாது. நீங்க ஒரு ஸ்டிச் இருக்கிறதுனாலே நம்ம குனிய செய்வோம். அந்த மாதிரி இல்லாம ஃப்ரீயா கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சுக்கணும். ஷோல்டர்லாம் கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிட்டு பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு நடக்கிறது கொஞ்சம் நல்லது. ரொம்ப முன்னாடியே நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே அடாப்ட் ஆகிடும் பாஸ்டரில். இந்த பாஸ்டரை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆக்சுவலாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த பொசிஷன் கொஞ்சம் மாற செய்யும். அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸசைசஸ், அந்த ஆர்ம் எக்ஸசைசஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணும் போது இந்த பாஸ்டர் கரெக்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க சில எக்ஸசைசஸ். அதுக்குன்னு கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷோல்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் அந்த அவங்களோட சீக்ஸ், இந்த சின் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், ஃபார்வர்ட் ஹெட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த பாஸ்டருக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆகும். ஓகே, மோஸ்ட்டாக நமக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் மூமெண்ட்க்கு வந்து ஃபுல் அண்ட் ரெஸ்ட் தேவைப்படும். தென் ஃபுட் நல்லா கரெக்டாக இருக்கணும், ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது. கரெக்டான கேலரிஸில் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஆஸ் அ அவங்க லாக்டேஷனில் இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு நல்ல ஃபிஷ், அந்த மாதிரி ஒரு ஃபிஷ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள், கீரை, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். பெரிஸ் சொல்லுவாங்களே, ஸ்ட்ராபெரிஸ் அந்த மாதிரிலாம் கூட நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் லெவலை கம்மி பண்ணும், ஸ்ட்ராபெரிஸ் அது மாதிரி கொடுக்கறதுனால. தென் ஒரு நட்ஸ், சீட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடும் போது தான் உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப பேர்ன் அவுட் ஆகும் அந்த லாக்டேஷன் டைம், பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில். ஸோ நம்ம வந்து கரெக்டான ஸ்நாக், ஒரு கரெக்டான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்கும் கரெக்டாக போகும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லும் போது நிறைய சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஃபிஷ், அப்புறம் உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ் எடுக்கலாம். தென் பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம் எடுக்கிறது, சிக்பீஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்புறம் பன்னீர், டோஃபு அந்த மாதிரி எடுக்கலாம். இதுதான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட்ஸ் தான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரெக்னென்சிலையுமே நம்ம கண்மூடித்தனமாக நிறைய சாப்பிட்டுடுவாங்க. தென் திரும்ப பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்ல ரொம்ப அதிகமாக நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகும், எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அப்பயும் வந்து உங்களுக்கு நிறைய ஹை கார்ப்ஸ் எடுக்கும் போது ரொம்ப வெயிட் கெயின் ஆகுறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸாக, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட்டும் நல்லபடியாக மேனேஜ் ஆகும். ஸோ அது டயட் ரொம்ப மெயின். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம ஹெவி ஒர்க் அவுட் கூட பண்ண முடியாது. ஸோ கரெக்டான டயட் இருக்கணும். கரெக்டாக உங்களுக்கு ப்ரோட்டீன் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பசி கம்மியாகும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வெயிட்டும் மேனேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நிறைய தண்ணி எடுத்துக்கணும் லாக்டேஷன் அப்போ. உங்களுக்கு நிறைய உங்களுக்கு மதர்ஸ் மில்க் பார்த்தாலே, பிரெஸ்ட் மில்க்னாலே உங்களுக்கு நிறைய வாட்டர் கண்டென்ட் தான். ஸோ நிறைய வாட்டர் இருக்கணும். அடிக்வேட் ஸ்நாக் டைம் இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஸ்நாக்ஸ் இல்லாமல் ஒரு நட்ஸ், சீட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்.
வேற உங்களுக்கு எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிசேரியன் செக்ஷன் முடியுது ஆர் எனி என்விடி நார்மல் டெலிவரி முடிஞ்சாலுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால் வந்து உங்களுக்கு டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் சொல்லுவாங்க. நார்மலான ப்ரீத்திங்கே நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் மறந்துடுவோம். ப்ரீத்திங் பேட்டர்னே நார்மலாக மாறும் நிறைய பேருக்கு. ஸோ ப்ரீத்திங் பேட்டர்ன்னா நீங்கள் என்ன எப்படி கரெக்டான ப்ரீத்திங் பேட்டர்ன் எது நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணணும்? ஐடியா இருக்கா உங்களுக்கு? கிளியரா இருக்கு. இல்ல உங்களுக்கு நார்மலா எப்படி ப்ரீத் பண்ணுவோம்? இந்த மூமெண்ட்னு ஒன்று இருக்கு, ப்ரீத்திங் மூமெண்ட். ஸோ நார்மலா வந்து நம்ம வந்து கரெக்டா ப்ரீத்திங் பண்ணணும். மூச்சு உள்ள இருக்கும் போது வயிறு வெளியே வரணும். அதுதான் நார்மலான ப்ரீத்திங் பேட்டர்ன். இதுவே நம்ம ஆப்போசிட்டா பண்ணுவோம். அது நிறைய பேர் நம்ம நார்மலா பழகியாச்சு. இது மாதிரி வேற ராங்கான மெத்தட் இது ஆக்சுவலா. போன கொஞ்சம் லைட்டா கீழே இருக்குங்க. தலை மொத்தம் தெரியும். லைட் தலை. ஓகே 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 ஓகே. நார்மலான ப்ரீத்திங் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். இதுதான் நீங்க இன்ஹேல் பண்ணும்போது கேமரா ஆஃப் பண்ணி ஆன் அப்டமன். பண்ணிக்கோங்க. சாரி, கேமரா மட்டும் ஆஃப் பண்ணி அனுப்பி. எனக்கு கிளாரிட்டி இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. சூப்பர். ஓகேவா? ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் ஃபர்ஸ்ட் மெயின். அது ப்ரீத்திங் கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய உங்களுக்கு காம் டவுன் ஆகும், மைண்ட் லெவல் காம் டவுன் இருக்கும். தென் ஹீலிங் சீக்கிரமாக நடக்கும், நிறைய சர்க்குலேஷன் அதிகமாகிறதுனால. ஸோ நார்மல் கரெக்டான ப்ரீத்திங் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஹேல் த்ரூ யுவர் நோஸ். இன்ஹேல் பண்ணணும், நல்லா மூச்சு நல்லா மேலே இழுத்துட்டு, ஸோ அப்டமன் வந்து நீங்கள் நார்மலாகவே புஷ் அவுட் ஆகும் வெளியே, அப்டமன் வந்து வெளியே வரும். அதுதான் கரெக்டான ப்ரீத்திங். ஸோ எக்ஸேல் பண்ணும்போது நீங்கள் வாய் வழியாக எக்ஸேல் பண்ணணும். இது வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னு வரும்போது நீங்கள் த்ரூ த மவுத் பண்ணுவீங்க. ஓகே, breathe in through your nose and abdomen கொஞ்சம் வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. தென் எக்ஸேல் பண்ணும்போது breathe out through your mouth and the abdomen இருக்கு இல்லையா, அது உள்ள போகணும். சாரி ஓகே, கேமரா மட்டும் அப்படியே ஆஃப் பண்ணி மட்டும் ஆன் பண்ணுங்க. போனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேமரா மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், வேற போன்ல இருந்து நான் ஜாயின் இல்ல பண்ணிட்டேன். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. சூப்பர். அப்படியே விட்டுருங்க, மொபைல் அப்படியே விட்டுருங்க, டச் பண்ணாதீங்க. கரெக்டா அந்த ஷேக் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பிரீத்திங் எக்ஸசைஸ். இது நீங்க நோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்ஹேல் த்ரூ யுவர் நோஸ், எக்ஸேல் த்ரூ யுவர் மவுத். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது அப்டமன் வெளியே இருக்கணும். நம்ம உள்ள காத்து போகுது, நம்ம லங்ஸ் வழியே போயிட்டு நம்ம அப்டமன் வரைக்கும் ரீச் ஆகும். இது ஒரு பலூன் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது நீங்க காத்து ஒரு பலூன்ல வெளில போகுதுன்னா, நீங்க ஒரு ஊதுறீங்களா பலூன், அந்த எப்படி அது ப்ளோ ஆகுது பலூன், இந்த மாதிரி நம்ம அப்டமனும் பலூன் மாதிரி வெளியே ப்ளோ ஆகும். ஸோ காத்து வெளியே போகும்போது அந்த பலூன் வந்து ஸ்ட்ரெயிட்டா உள்ள போகும் இல்லையா, அந்த மாதிரி வயிறு வந்து உள்ள போயிடுது. இதுதான் இந்த டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங். இது நம்ம ஒரு 10 டைம்ஸ் பண்றது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ். இது பண்ணும் போதே உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த உங்களுக்கு சூன் ஆஃப்டர் எப்போ உங்க மதர் கொஞ்சம் ஓகே, அந்த உங்களுக்கு கான்ஷியஸ் வருது, கொஞ்சம் ஓகே ஆகுறாங்க, ஃபீட் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் எடுத்துட்டு இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன் த டே ஆஃப் த டெலிவரியே அவங்க பண்ணலாம். ஆஃப்டர் த டெலிவரி கொஞ்சம் இது ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் சூன். ஓகே, தென் இதே எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் ஒரு யோசிக்கவே வேண்டாம், ஹோல் 6 வீக்ஸ் பண்ணலாம். ஒரு 6 வீக்ஸ் ஆஃப் போஸ்ட் ப்ரெக்னென்சி சொல்லுவாங்களா, அந்த டைம் இருக்கும்.
1.5 மாசம் வரைக்கும் இது பண்ணலாம் தாராளமா. ஒரு 6 வீக்ஸ் வரைக்கும் நம்ம மெயினான ரொம்ப ஆஷான எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடாது. கீழே குனிறது, அப்புறம் பேபியை ரொம்ப ஹெவியா லிஃப்ட் பண்றது பார்த்து லிஃப்ட் பண்ணணும். இது வரைக்கும் மெயின்டைன் பண்றது நல்லது. ஸோ ஹெவியா வெயிட் தூக்குறது, அப்புறம் நிறைய வீட்டு வேலை செய்யறது, நிறைய அந்த அவங்களோட வெயிட்ஸ் நிறைய தூக்குவாங்களே, துணி காய போடுறதுக்காக நிறைய வெயிட், நிறைய கிளாத்ஸ் நிறைய தூக்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய லிஃப்டிங் நார்மல் டே டு டே லைஃப்லேயே நிறைய லிஃப்ட் பண்ணுவோம் லேடிஸ், நமக்கே தெரியாம. ஸோ அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ தென் உங்களுக்கு இதனால உங்களுக்கு ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் ஆகும். ரொம்ப ஹெவியா தூக்கும் போது இன்னும் அப்டாமினல் செப்ரேஷன் அதிகமாகாம நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு ஹெர்னியா, டயஸ்டிஸ்டெக்டை ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அந்த டயஸ்டிஸ்டெக்டை நீங்க பார்த்தீங்கன்னா வந்து டயஸ்டிஸ்டெக்டைனா ஒரு மசில், ஒரு ரெக்டஸ் அப்டாமினஸ்ன்ற மசில் தான் அது செப்பரேட் ஆகுது. செப்பரேட் ஆகும்போது தான் இது கண்டிஷன் சொல்லுவாங்க டயஸ்டிஸ்டெக்டைன்னு. அது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே போகுதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்கும் கோரில். ஒரு ப்ரீத்திங்கே கரெக்டாக இருக்காது. ஒரு எந்த வேலையும் கீழே நம்மளால கரெக்டாக செய்ய முடியாமல் இருக்கும். ஒரு ஒரு வெறும் நீங்கள் செஸ்ட்டில் ப்ரீத்திங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுல் ப்ரீத்திங்கே இருக்காது. தென் ஒரு மாதிரி வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கோர்லாம். அப்டமன் அவங்களுக்கு டயஸ்டிஸ்டெக்டைல உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியும். அந்த ஒரு குழந்தை பெற்றவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வயிறு தொலைன்னு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொட்யூட் ஆயிருக்கும் அந்த அந்த அம்பிளிகஸ் பார்ட்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி கண்டிஷன்ல இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மேலே போச்சு, சில பேருக்கு 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ்க்கு மேலே போகுதுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இது எல்லாமே நமக்கு எக்ஸசைஸ் மூலமா நம்ம கரெக்டாக நம்ம கம்மி பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங் அந்த டயஸ்டிஸ் ஹீலிங் வரும்போது நமக்கு மெயினாக உங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும்தான் நமக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரீத்திங்ல கரெக்ட் பண்ணும்போது தான் மற்ற எக்ஸசைஸ்க்கும் நம்ம பண்ண முடியும். ப்ரீத்திங் கரெக்டாக இல்லாமல் மற்ற எக்ஸசைஸுமே பண்ணுறது கஷ்டம். ப்ரீத் கரெக்ட் பண்ணிட்டு தான் ப்ரீத்திங்கோட நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கே வந்து நிறைய ஹெவி ஒர்க் அவுட்ஸாக இருக்காது, கான்ஷியஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு எழுச்சிக்கிற மாதிரி எக்ஸசைஸ் ஆகிடாம ரொம்ப மைல்டாக சின்ன சின்ன எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அட்வான்ஸாக ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம ஹெவியாக டயஸ்டிஸ்டெக்டைக்கு போகக்கூடாது. சில பேர் நமக்கு வந்து ஒரு ஐடியாவே இருக்காது லேடிஸ்க்குலாம். நம்ம ஒரு ஐடியா இல்லாமல் டக்குன்னு நம்ம வெயிட் குறைக்கணும், போஸ்ட் ப்ரெக்னென்சி 1 இயர் கழிச்சு ஜிம் போயிடுவாங்க. அங்கே வந்து நமக்கு கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணலை, சப்போஸ் அந்த இடத்துல நமக்கு கரெக்டாக சொல்லி தரலன்னா நமக்கு அந்த நிறைய ப்ராப்ளம் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம் ஆறுகிறதுக்கு கூட ஒரு டயஸ்டிஸ்டெக்டை இல்லைனா கூட மேபி அவங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸாக இருக்கும். போஸ்ட் ப்ரெக்னென்சி நார்மல் ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து ஆல்ரெடி வீக்காக இருக்குன்னா கன்ஃபார்ம் ப்ரெக்னென்சி அப்போ நமக்கு சொல்லவே தேவையில்லை. இன்கான்டினன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரச்சு, ப்ரொலாப்ஸ் வரலாம். நார்மல் டெலிவரி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் சான்சஸ் இருக்கு ப்ரொலாப்ஸ் வரதுக்கான. இல்லைன்னா இன்கான்டினன்ஸ் என்னன்னு சொல்வீங்கன்னா லீக்கேஜ் ஆஃப் த யூரின் லீக்கேஜ் இருக்கும் இல்லையா, திடீர்னு இரும்பும் போது தும்பும் போது அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கு போஸ்ட் ப்ரெக்னென்சி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். உங்களுக்கு பேபி பிறந்து ஒரு 6 வீக்ஸ் கழிச்சு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கா நோட் பண்ணணும். ஸோ அது திரும்பவும் இருக்கா, ப்ரெக்னென்சி கழிச்சு போயிடுச்சா திரும்பவும் ரீடைன் ஆகுதுன்னா அதுக்கான அட்வைஸ் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் சீக் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்துட்டா இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இப்போலாம் இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இன்கான்டினன்ஸ் இருந்துட்டு வேலைக்கு போகணும், அது மாதிரி ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால நம்ம முன்னாடி இந்த என்னன்ட்டு நம்ம என்னென்னு பண்ணணுன்றது பார்த்துக்கணும். அதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது நம்ம எக்ஸசைசஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் மெயினாக ஃபாலோ பண்ணணும். நம்ம குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்கும் போது அதை நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஒரு ஸ்குவாட் பண்ணி எடுக்கணும். உங்களோட பெல்விக் ஃப்ளோரை வந்து டைட் பண்ணிட்டு உங்களோட கோர் இருக்கு இல்லையா, அந்த அம்பிளிக்கல் டைட் பண்ணும். அந்த அம்பிளிக்கல் சொல்லுவாங்களே, அந்த அதான் உங்களோட வயிறை வந்து டக்கின் பண்ணணும்.
அம்பிளிக்கல் டக்கின் பண்ணிட்டு அண்ட் பெல்விக் ஃப்ளோரையும் மசில்ஸும் டக்கின் பண்ணிட்டு தான் கீழே இருந்து குனிஞ்சு எஞ்சிக்கும் போது நீங்கள் எடுக்கணும். ஸோ நீங்கள் நார்மலாக குனிஞ்சு எஞ்சிக்கிறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா இது ரொம்ப அதிகமாக்கி விட்டுரும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிகாஷனாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுமே நம்ம கரெக்டான இதெல்லாம் பார்த்து ஒரு அட்வைஸ் கொடுத்து தான் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அட்வைஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் கரெக்டான எக்ஸசைஸ் அண்ட் ப்ரீத்திங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட சேர்ந்து டயட் கண்டிப்பாக மெயின் ரோல், ஒரு வெயிட் லாஸ்னும் நம்ம போகும்போது. ஓகே, உங்களுக்கு இப்போ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபைனலா டவுட்ஸ் கேட்பாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்டிங் பார்த்துருக்கோம். ப்ரீத்திங் எக்ஸசைஸோடு சேர்த்து பெல்விக் ஃப்ளோரும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பெல்விக் ஃப்ளோர் மெயினாக போஸ்ட் ப்ரெக்னென்சி கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். நார்மல் டெலிவரி ஆகிருக்கவங்களுக்கு மேபி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கார் இருக்கும் இல்லையா, அந்த தையல் போட்டிருப்பாங்க, அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றது நோட் பண்ணணும். அதில் ஏதாச்சும் அதிகமாக டியர் ஆகும்னு சொல்லுவாங்க. டியர் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இன்கான்டினன்ஸ் அதிகமாக இருக்கும். தென் ப்ரொலாப்ஸுமே அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரொலாப்ஸ் அண்ட் இன்கான்டினன்ஸ்னால் இது ஒரு வீக் பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. வீக்காக இருக்குது அந்த மசில்ஸ்னால். அந்த மசில்ஸ் எப்படி அந்த மசில்ஸ் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நம்ம பார்க்கணும். இந்த பெல்விக் அந்த ஃபிசியோதெரப்பியில் இது ஒரு பார்ட் இருக்குது, பெல்விக் ஃப்ளோர் ஃபிசியோதெரப்பின்ட்டு. அதில் மெயினாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அந்த மசில்ஸ் வீக்காக இருக்கிற மசில்ஸ் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது த்ரூ த ப்ரீத்திங், த்ரூ எக்ஸசைசஸ், த்ரூ டயட், இதெல்லாம் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ப்ரொலாப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அடி இறங்குறது. தென் இன்கான்டினன்ஸ், அது மெயினான இஷ்யூ இருக்கும் போஸ்ட் ப்ரெக்னென்சியில். தென் டயாசிஸ் ரெக்டை இருக்குது, அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான எக்ஸசைஸ் அதுக்குன்னு தனியாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லாருமே பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நம்ம டக்குன்னு பண்ணிட முடியாது. ஒரு போஸ்ட் ப்ரெக்னென்சினாலே அதுக்கான தனி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் போது தான் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்படி கரெக்டாக பண்ணலன்னா அது இன்னும் ப்ராப்ளம் தான் நம்ம கொடுக்கும். ஸோ அது எப்பவுமே நம்ம மைண்டில் இருக்கணும். ஓகே, வேற உங்களுக்கு சிசேரியன் ஸ்கார் அப்புறம் இந்த எபிசாட்டமி ஸ்கார்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஸ்கார் வந்து டைட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய மசிலும் டைட் ஆயிடும். ஸ்கார் உங்களுக்கு நார்மலா சின்னதா அடிப்பட்டாலே அந்த அந்த இடத்துல எவ்வளோ டைட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இது வந்து ஒரு மேஜர் அப்டாமினல் சர்ஜரி. அதனால அந்த அரௌண்ட் த மசில்ஸ்லாம் ரொம்ப டைட்னஸா இருக்கும். இந்த எபிசாட்டமி ஸ்காரா இருந்தாலும் சரி, எபிசாட்டமினா உங்களுக்கு நார்மல் டெலிவரியில ஸ்டிச்சஸ் போடுவாங்க, அந்த ஸ்காரா இருந்தாலும் சரி, சிசேரியன் செக்ஷன் ஸ்காரா இருந்தாலுமே அதுக்கான டைட்னஸ் வர சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி நம்ம பார்க்கலாம், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்னா அதுக்கான ஸ்கார் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்விடி நார்மல் டெலிவரி வரும்போது எபிசாட்டமி ஸ்கார் கூட டைட்டாக இருக்கும். அது டைட்டாக இருக்கும் போது வந்து உங்களுக்கு யூரினரி அர்ஜென்சி நிறைய இருக்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் பெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது டைட்டாக இருக்கிறதுனால. ஸோ அதை நம்ம மசில்ஸ்னால் நம்ம அரௌண்ட் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்கார் ரிலீஸ் பண்ணாமல், ஸோ அபவ் த ஸ்கார், பிலோ த ஸ்கார் சின்ன ஜென்டலாக ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்ம மசாஜ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சிட்டு நம்ம அந்த ஸ்காரில் மசாஜ் கொடுக்கறது நல்லது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்காரில் வந்து ஒரு 6 வீக்ஸ்க்கு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் அபவ் த ஸ்கார் அண்ட் பிலோ த ஸ்கார் வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணுறது பெட்டர். ஸோ ஆஸ் அ சேம் சிசேரியன் ஸ்கார்லேயும் அப்படி தான். சிசேரியன் ஸ்காரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 2 வீக்ஸ் பார்க்கும்போது ஒரு 1 வீக் நல்லா ஸ்கார் ஆயிடுச்சு, ஒரு டாக்டர் கிட்டேருந்து ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு, இந்த வீக்ல ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும், பிளட் வந்து ஊஸ் அவுட் ஆகுதுன்னா அந்த மாதிரிலாம் இருந்த அந்த ஸ்கார் நல்லா ஆறுனா ஸ்கார்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்காரிங் ஆறாம நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த டைட்னஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு 1 வீக் ஓகே நீங்கள் ஃபாலோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டீங்க, இந்த சிசேரியன் ஸ்காரை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி மேனேஜ் சேம் சிசேரியன் ஸ்கார் மாதிரி தான்.
the scar first and below the scar. நீங்க first starting few weeksல வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேலே கிளாத்ஸ் மேலே தான் பண்ணணும். அபவுட் ஸ்கார் அண்ட் பிலோ தி ஸ்கார் சர்க்குலர் மோஷன், அப்புறம் மேலே கீழே ஒரு மூமெண்ட் ஆர் சைட் டு சைட் அந்த மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி ஜென்டிலாக பண்ணும். இதே கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இன்னும் கீழே அபவ் த ஸ்கார் ஒரு அந்த ஸ்காருக்கு மேலே பண்ணலாம். நீங்கள் ஆன் த ஸ்கார் லைட்டாக ஆன் த நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் அந்த சென்சிட்டைவ் அந்த சைடு வந்து ஸ்கார் ஒரு சென்சேஷன் ஃபீல் ஆகும். ஒரு நீங்க மாதிரி இருக்காது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சென்சிட்டிவிட்டினா நீங்க சின்ன சின்னதா ஒரு அந்த நம்னஸை வந்து நம்ம டீசென்சிட்டைஸ் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் சென்சேஷன் எடுத்துட்டு வரதுக்கு இந்த காட்டன் பால் இல்லைன்னா உள் ஏதாச்சும் ஒரு ஃபேப்ரிக் வச்சு நீங்க வந்து நார்மலா ப்ரெஷர் மேலே நல்லா தடை விடுற மாதிரி தடவணும். தென் அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் ஹார்டான ஒரு ஒரு துணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம லோஷன் போட்டு கூட அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்கார் மாதிரி நல்லா மசாஜ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த ஸ்காருமே லைட் ஆயிடும். இந்த ஸ்கார் வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா உள்ள வந்து ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். அடஷன் மாதிரி ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். உள்ள ரொம்ப பெயின்ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் அது வந்து ஆர்கன்ஸையும் வந்து உங்களுக்கு டைட் ஆகிடும். நீங்க அந்த ஸ்கார் மட்டும் இல்லாம அந்த ஆர்கன் லெவல்லையுமே உங்களுக்கு டைட் ஆக ஆரம்பிச்சுன்னா அது கஷ்டமா இருக்கும். ஸோ இனிஷியலாவே இதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் அது ரொம்ப மெயினான எக்ஸசைஸ். தென் சின்ன சின்ன உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஒரு அப்பர் லிம்ப் சொல்லுவாங்க, கைக்கான கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணுங்க. தென் ஒரு பிரிட்ஜிங் மூமெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, பெல்விக் பிரிட்ஜிங். ஸோ படுத்துட்டு எங்கள் இடுப்பு தூக்குற எக்ஸசைசஸ்னால் நார்மலாக கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸில் அப்போ உங்களுக்கு கொஞ்சமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தென் 6 வீக்ஸ் வரைக்கும் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கணும். ஆஃப்டர் 6 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்கள் டாக்டரோட பெர்மிஷனை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனி காம்ப்ளிகேஷனாக இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம். சப்போஸ் டிப்ரெஷனாக இருக்காங்களேன்னா கூட நம்ம போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அதனால மதர் கிட்ட நம்ம எப்பவுமே ஒரு பேசணும். மதர் கிட்ட ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் அவங்கள இப்போ திடீர்னுட்டு வந்து பேபியை கவனிக்கிறாங்க, மதரை நம்ம பார்க்கணும், மேபி அவங்க என்ன காரணமே தெரியாது, ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க டிஸ்டர்ப் ஆக சான்சஸ் இருக்கு. மேபி இப்போ வந்து உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்ல இஷ்யூஸாக இருக்கும், அதனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்கு. பிரெஸ்ட் ஃபீடிங்ல நிறைய நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்ல என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவங்களோட பால் லோவர் மில்க் சப்ளையாக இருக்கும். நிறைய மில்க் சப்ளை இருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால என்கார்ஜ்மெண்ட் ஆகிடும். கரெக்டான ப்ராப்பராக நம்மளுக்கு ஸ்டார்டிங் மேனேஜ் பண்ண தெரியாது. ஸோ அந்த இஷ்யூஸ் தான் வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அதுக்கு வந்து அதுக்கான சப்போர்ட் சீக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா குடுக்கலையான்னு ஃபார்முலா போகாமல் நமக்கு என்ன ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு பார்க்குறது ரொம்ப நல்லது. அதனால அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது இன்னும் நிறைய ப்ராப்ளம் உண்டாக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுல நீங்கள் அட்வைஸ் கேட்குறது ரொம்ப நல்லது. ஸோ இதுலேயே நிறைய பிரெஸ்ட் ஃபீடிங்காக நிறைய இஷ்யூஸ், அது தனியான டாப்பிக்காகவே வரும் உங்களுக்கு. தென் போஸ்ட்மார்ட்டமில் வந்து பவுல் ப்ராப்ளம்னா வந்து உங்களுக்கு இன்கான்டினன்ஸ் இருக்குது நான் சொல்லியிருக்கேன். தென் இன்கான்டினன்ஸில் வந்து ஃபீக்கல் இன்கான்டினன்ஸும் இருக்குது. எல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்கான்டினன்ஸ், யூரின் இன்கான்டினன்ஸ் இருக்குது. தென் ஸ்ட்ரெஸ் கான்டினன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அர்ஜென்சி அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. தென் உங்களுக்கு ஓகே இங்கே வந்து பிளாடரில் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பவுல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேட்டடாக இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய ஃபைபர் இன்டேக்காக கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
ப்ரீத்திங் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எப்பவுமே உங்களுக்கு வந்து மோஷன் பாஸ் பண்ணக்கூடாது. அதனால வந்து உங்களுக்கு டைசஸ்டெக்டைல் ஆர் சம்திங் நிறைய ப்ராப்ளம் வர டியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கரெக்டாக இது மேனேஜ் பண்ணணும். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், இல்லைன்னா ஹெமராய்ட்ஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும், பைல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றது நல்லது. தென் இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸோட பண்ணுறது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து வீக் பெல்விக் ஃப்ளோர்னால் நம்ம கீகல்ஸ் டைப் ஆஃப் கண்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ், கண்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஸோ சில பேர் டைட்னஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, டைட்டாக இருக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு வேறு டைப் ஆஃப் எக்ஸசைஸ். இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இது எல்லாமே நேரடியாக ஒரு கன்சல்ட் பண்ணும் போது தான் அதுக்கேற்ற மாதிரி டைலர்டாக கொடுக்க முடியும். நம்ம பிளைண்டாக வந்து சில பேருக்கு எக்ஸசைஸ் கொடுக்க முடியாது. ஸோ காமனாக பண்ணலாம்னா நீங்கள் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸோடு சேர்த்து இந்த பெல்விக் ஃப்ளோர் கான்சென்ட்ரேட் கனெக்ஷனோட பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே பண்ணலாம், லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி. இது காமனான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான். ஸோ இது உங்களோட பெல்விக் ஃப்ளோர்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ நம்ம இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா, நம்ம டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் பண்ணோம்ல, அதோடு சேர்த்து பெல்விக் ஃப்ளோர் கனெக்ஷன். அது எப்படின்னா உங்களுக்கு இன்ஹேல் பண்ணும்போது அந்த அப்டமன் வெளியே வருது இல்லையா, அப்போ வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸேல் பண்ணும்போது த்ரூ யர் மவுத் பண்ணுவீங்க. எக்ஸேல் த்ரூ யர் மவுத். உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 பேசேஜ்னு சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு வந்து 3 பேசேஜ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். யூரின் பேசேஜ், வெஜினல் பேசேஜ் அண்ட் மோஷன் போகிறதுக்கான ஒரு பேசேஜ் இருக்கு இல்லையா. அது எல்லாமே சேர்த்து டைட் பண்ணிட்டு ஃபுல்லாக உங்களோட அப்டமனையும் சேர்த்து உள்ளே எடுக்கிறீங்க எக்ஸேல் பண்ணும்போது. ஸோ இதுதான் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இது காமனாக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு இது நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், இதுதான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உமாதேவி மேடம் டவுட் இருக்குங்களா? நித்யா மேடம் ரொம்ப பேசுங்கப்பா. நித்யா பேசுங்க. வணக்கம் மேம். நீங்கள் சொன்ன எல்லாமே இருக்குங்க மேம், எல்லா ப்ராப்ளமுமே இருக்குது. ஆனால் இது ரொம்ப ப்ராப்ளமான எனக்கு தெரியலைங்க மேம். இப்போ வந்து ரொம்ப யூரின் சென்சேஷன் இருக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இருமும் போது யூரின் இதாகிறது நார்மல் தானா, இல்லை இதுவுமே வந்து நார்மல் கிடையாது? வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி அப்போதே வந்து உங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம் இருக்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. செகண்ட் பாப்பா ரீசெண்டாக ஹலோ கேட்கலங்க மேம். ஏய் அமைதியாக இருங்க. மியூட் போட்டுக்கோங்க. மியூட் போட்டீங்கன்னா உங்க பேசுறது கேட்காது. இருமும் போது யூரின் பாஸ் பண்றது நார்மலான்னு கேக்குறாங்க. இல்லை, நார்மல் கிடையாது. இதுக்கு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனாலுமே உங்களுக்கு கரெக்டான அசஸ்மெண்ட் பண்ணும்போது இன்னும் கிளியராக பிக்சராக தெரியும். நிறைய அதுக்கான கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாமின் பண்ணும்போது தான் நமக்கு என்ன அவங்ககிட்ட பேசும்போது தான் தனியாக தெரியும் உங்களுக்கு. ஸோ டைட்னஸால உங்களுக்கு கூட வரலாம். ஆனால் மோஸ்ட்டாக அவங்க இருமும் போது வருதுன்னு சொல்றீங்கன்னா வீக்காக இருக்கும் உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். ஸோ நான் இப்போ அந்த சொல்லித்த அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தூங்கும் போதுங்க மேம் அந்த மாதிரி அது நீங்க இப்ப சொல்றது பார்த்தா உங்களுக்கு வீக்கா இருக்கு மசில்ஸ்லாம். அதனாலுமே நம்ம கரெக்டா வந்து நீங்க கன்சல்டேஷன்ல இருக்கும் போது நமக்கு சொல்ல முடியும். இது தவிர வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா மேம்? அந்த தழும்பு வந்து நிறையா இருக்குங்க மேம், அது மறையவே மறையாதுங்களா, இல்லை ஏதாவது அதுக்கு ஏதாவது ரெமெடி இல்லை ஏதாவது க்ரீமு போட்டால் சரியாகுங்களா? நிறையா இருக்குங்க மேம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் சர்ச் என்னங்க மேம்? நான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் அந்த மசாஜ் சொல்லிட்டு இருந்தேன். என்ன டைப் ஆஃப் டெலிவரி இருக்கு? என்னங்க மேம்? எனக்கு ரெண்டுமே மேம், ரெண்டுமே மேம். ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து
நான் சிசேரியன் மேம். செகண்ட் தம்பி வந்து நார்மல். பரவாயில்ல, அப்போ ரெண்டுமே நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். சோ ஸ்கார் அந்த இடத்துல இருக்கு இல்ல? சோ அதுக்காக ஆ நான் சொல்லியிருந்தேன், அந்த ஸ்கார் இருக்கு இல்லையா, அந்த தழும்பு இருக்கு இல்லையா, அந்த தழும்புக்கு இப்ப நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? பேபிஸ்லாம் பெருசா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆ சவுண்ட் கேக்குது. சோ நீங்க அந்த ஸ்கார் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஸ்கார்லயே அந்த ஸ்கார் இருக்கு இல்லையா, அந்த தழும்பு மேலயே ஆ நீங்க சின்ன சின்னதா ஒரு லோஷன் மாதிரி போட்டுக்கோங்க. லோஷன் மாதிரி போட்டுட்டு சின்ன சின்னதா சர்க்குலரா ஒரு சர்க்கிள்ஸா ஒரு மசாஜ் மாதிரி பொறுமையா பண்ணணும். ஓகே, ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. தென் அந்த சென்சேஷன் கம்மியா இருக்குன்னு பண்ணீங்கன்னா காட்டன்னால ரோல் பண்றது, இல்ல ஒரு ஃபெதரால அது மேல அப்படியே தடவி விடுறதுன்னா அதுக்கப்புறம் அதோட சேர்த்து நீங்க பண்ணலாம். டைட்டா இருக்குன்னா நீங்க மேல கீழே மூவ்மெண்ட்டும் பண்ணுங்க. சைட் டு சைட் சர்க்கிள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் அந்த தழும்பு மேல. நீங்க வந்து உங்களுக்கு பெரினியம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கேயும் மசாஜ் பண்ணலாம். அந்த அடிவயர்லயும் நீங்க அந்த சிசேரியன் செக்ஷனுக்கும் பண்ணலாம், நார்மல் டெலிவரி ஆன அந்த ஸ்கார் இருக்கு இல்லையா அதுக்குமே பண்ணலாம் இந்த மசாஜ். ஆமா, அந்த வயிறுமே வந்து ஒல்லியாவே இருந்தாலும் அந்த வயிறு ரொம்ப பெருசா இருக்குங்க மேம். அந்த குறையவே இல்லைங்க மேம். நான் எக்ஸசைஸ் யோகா எல்லாமே ஓரளவுக்கு பண்ணுவேங்க மேம். அது பண்ணியுமே எதுவுமே கண்டினியூட்டி இல்லாதனாலயா இல்லை என்னன்னு தெரியலைங்க மேம். அது வந்து வயிறுமே ரொம்ப பெருசா தான் இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் அதுக்காக பண்ணணும்? தான் நான் அந்த டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங் டெஸ்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் கத்துக்கணும். அப்புறம் இந்த பெல்விக் ஃப்ளோரோட சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் நீங்க என் கூடவே சேர்ந்து பண்ணலாம் நீங்க. ஸோ நான் கைட் பண்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ inhale through your nose, inhale பண்ணிட்டு ஸோ ஓகே அப்டமன் மூவ் அவுட் பண்ணணும். மூவ் அவுட் பண்ணும்போது இந்த இன்னலேஷன்ல பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ரிலாக்ஸ்டா இருக்கும், நீங்க அதை கவனிக்க தேவையில்லை. ஸோ எக்ஸேல் பண்ணும்போது த்ரூ யோர் மவுத் பண்ணும். இந்த கேண்டில் எப்படி ப்ளோ பண்ணுவீங்க அந்த மாதிரி ப்ளோ பண்ணிட்டு உங்களோட அப்டமன் இருக்கு இல்லையா, அந்த பெல்லி பட்டன் சொல்லுவாங்களே, தொப்புள், எஸ் தொப்புள் என்ன பண்ணணும், இந்த பெல்விக் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த 3 பேசேஜ் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு, யூரின் பேசேஜ், மிடில் பேசேஜ் அண்ட் பேக் பேசேஜ், மோஷன் பேசேஜ், அந்த 3 இடம் உங்களுக்கு நான் ஒரு 3 பேசேஜ்னு சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு வந்து 3 பேசேஜ் இருக்கும். ஒன்று உங்களோட யூரின் பாஸ் பண்ணுறது, ஒன்று வெஜர்னல் பேசேஜ், தென் லாஸ்ட் பேசேஜ் தான் உங்களோட மோஷன் பேசேஜ். நீங்கள் ஸோ இந்த 3 பேசேஜ் வந்து நீங்கள் மைண்டில் விஷுவலைஸ் பண்ணணும், இந்த 3 பேசேஜ் இருக்கு. ஸோ அதை மேலேருந்து ஒரு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லிஃப்ட்டில் எப்படி ஏறுவீங்க, ஒரு பாட்டம் பேஸ்மெண்ட்லேருந்து டாப் ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அப்படியே எடுத்துட்டு உங்களோட அப்டமன் அந்த தொப்புளையும் உள்ள எடுத்துக்கணும், மொத்தமா உள்ள எடுத்துக்கணும், எக்ஸேல் பண்ணணும். ஸோ நான் கரெக்டா நீங்க அது பாருங்க. புரியுது. ஆக்சுவலா நீங்க சொல்ற கான்செப்ட் என்னன்னா, நீங்க சொல்றது வந்து தமிழ்ல, தூய தமிழ்ல சொல்லணும்னா ஆக்சுவலா வந்து அது தூய தமிழ்ல சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பப்ளிக் லைவ்லன்னும் போது வந்து நம்ம தான் பேச முடியும். ஏன்னா வந்து நான் வேணா நம்பர் வாங்கிட்டுவாங்க சார், மேம் நம்பர். இல்ல எனக்கு என் நம்பர் இருக்குல்ல, அப்ப எனக்கு கால் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது உங்களோட வந்து இப்போ லேடிஸுக்கு 3 ஹோல் இருக்கும். இப்போ எப்படி சொல்லணும்னா மலவாய் இந்த மாதிரி சொல்லி வஜனா ஹோல், அதே மாதிரி வந்து யூரினேட் ட்ராக் ஹோல், இந்த 3 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து மெடிடேஷன்ல லிஃப்ட் பை லிஃப்ட் மேலே ஏற்ற சொல்றாங்க. இதுதான் விஷயம். மெடிடேஷன்ல அப்படியே எடுத்துட்டு போகணும், எதிர்த்து வயிற்றோட சேர்த்து இறுக்கி பிடிக்க சொல்றாங்க. அதுதான் கான்செப்ட். அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, அவங்க வந்து மெடிக்கல் டேர்ம்ல சொன்னாங்க. இது ஓப்பனா தமிழ்ல சொல்லணும்னா அதுதான். நம்ம கீழே இருக்கிற வந்து கால் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். வச்சு டவுட்ஸ்லாம் மிச்ச டவுட்ஸ்லாம் நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம், நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. ஹலோ மேம், வணக்கம் மேம். ஹலோ மேம். வணக்கம்மா. மேம் வணக்கம் மேம். வணக்கம்மா, உமா பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க? பேசுறேன். நல்லா இருக்கு மேம். நீங்க நல்லா சூப்பரா சொன்னீங்க, விளக்கமா நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றி மேம். எங்க பொண்ணு மேம் குறை குழந்துச்சு. ஹலோ மேம். கேக்குது, சொல்லுங்க.
இல்ல நிற மாசத்துல குழந்தை பிறந்து ஆபரேஷன் பண்றதுக்கும் குறை மாசத்துல குழந்தை பிறந்து ஆபரேஷன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்காங்க மேம்? ஆமா, நிறைய டைப் ஆஃப் டெலிவரி வித்தியாசமா தான் இருக்கும். இந்த எமர்ஜென்சியா எடுத்திருக்காங்களே சிசேரியன்னு, இல்ல ஆமா பிளான் மேம். பண்ணி ஆமா உங்களுக்கு சீக்கிரமா எடுத்திருக்காங்க, சீக்கிரமா பிறந்திருக்காங்களே ஒரு எமர்ஜென்சியா தான் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான சரி மேம். டைப் டக்குன்னு நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாம நம்ம ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது அந்த ஸ்கார் இன்னும் அந்த ட்ராமா அதிகமா தான் இருக்கும். அப்படியா மேம்? மேம் சொல்லுங்க மேம். அது ஹீலிங் ஹலோ. டைம் எடுக்கும் உங்களுக்கு. அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் இப்ப ஃபேஸ் பண்றாங்களா? அதே மேம் அதான் ஸ்ட்ரெஸ் ஆயிருங்க. ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, அவங்க அவங்க டாக்டர் வந்து என்ன விஷயம்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, கொஞ்சம் டிப்ரெஷன் பர்சன் மாதிரி இருக்கு. நான் கூட பேசினேன் ஆக்சுவலா பர்சனல் கவுன்சிலிங் எடுத்தவங்களாண்ட. கொஞ்சம் ஆன்சைட்டி ஆகுறாங்க, தூக்கம் கம்மியா இருக்கு, ரெண்டாவது வந்து சப்போர்ட் பண்றதுக்கு கூட ஆள் இல்லை. அதுதான் விஷயம். நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அது வந்து எப்படி டேக்கிள் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு இப்போ குழந்தை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா அதை நம்ம சரி பண்ணலாம். நீங்க பாத்துக்கிறது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இப்ப ஃபேஸ் பண்றாங்க, பாடி லெவல்ல இப்படி ஆயிட்டோன்றது சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அதனால ப்ராப்ளமா டிப்ரெஷன் போறாங்களா, இல்ல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால அவங்க டிப்ரெஷன் போறாங்களா? சோ எதனாலன்னு நீங்க சொன்னாதான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அதுக்கான சரி மேம். அப்புறம் இந்த பெல்ட் போட சொல்றாங்க மேம், ஆபரேஷன் பண்ணி பெல்ட் போட சொல்றாங்க இல்லைங்க மேம், அது எத்தனை மாசம் யூஸ் பண்ணலாம்? ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நீங்க வேணும்னு போட்டுக்கலாம், போட்டே ஆகணும்னு கிடையாது. இப்ப கூட யூஸ் பண்ணலாம். இப்ப 6 மாசம் ஆச்சுங்க மேம் இப்ப ஆபரேஷன் பண்ணி. இப்ப வந்து அந்த பெல்ட் வந்து 6 மாசம் ஆச்சுங்க மேம் குழந்தை பிறந்து. இப்ப வந்து அத வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலான்னு தான் பண்ணேன் மேம். கண்டிப்பா போடலாம், ஆனா ரொம்ப நேரம் யூஸ் பண்ண தேவையில்ல கண்டிப்பா. சோ ஒரு எங்கேயாச்சும் வெளியே போறாங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி மேம். அதான் வயிறுலாம் கொஞ்சம் பெருசாதான் மேம் இருக்கு வயிறு. இத வந்து ரொம்ப போடக்கூடாது. மெயினா அது போடுறதுனால எதுவுமே கிடையாது, ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி சும்மா சப்போர்ட்டுக்கு தான் போடுறீங்க. இதனால அது சரியா ஆக போறது கிடையாது. ஓஹோ அப்படியாங்க மேம். சரி மேம். அதான் பண்றதுனால எஃபெக்ட் இருக்கும். ஓ சரி மேம். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் மேம். தேங்க்யூ மேம், சூப்பரா சொன்னீங்க. ஹீலிங் ஆகாது, அதே அப்படியே தான் இருக்கும். இன்னும் வீக்னஸ் ரொம்ப நேரம் போட்டிருந்தாங்கன்னா வீக் ஆகும், மசிலே யூஸ் ஆகாம மசில் வீக்னஸ் ஆகும். அவங்க யூஸ் பண்ணவே இல்லை மேம். யூஸ் பண்ணவே இல்லை மேம், ஆபரேஷன் பண்ணி வலி இருந்தனால யூஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் புண்ணு இப்போ ஆறிட்டனால இப்ப யூஸ் பண்ணலாமான்னு கேட்கணும்னா ஃபோன் பண்ணேன் மேம். உங்ககிட்ட பேசுறேன். வெளியே போகணும், சப்போர்ட்டுக்கு வேணும், டிராவல் பண்றாங்கன்னா போட்டுக்கலாம். சரி மேம். தேங்க்யூ மேம், நல்லா விளக்கமா சொன்னீங்க, ரொம்ப நன்றி மேம். உங்ககிட்ட அப்புறம் பாப்பா பேச சொல்றேன் மேம், எங்க பொண்ணு. கண்டிப்பா. நன்றி மேம். என்னோட நம்பர் இருக்கும் நினைக்கிறேன் எல்லாரும். 7502502425. இன்னொரு டைம் சொல்றேன், 75 50 25 04 25. ஆக்சுவலா அவங்க உமாதேவி அவங்க பொண்ணு வந்து ஆக்சுவலி ஒரு பழைய விஷயம் சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு சின்ன விஷயத்துல போய் அவங்க வந்து செஸ் ஆயிருக்காங்க. அது வந்து வெளியே வர சொல்லி ஒண்ணுமே இல்ல, ஒரு சைல்ட்ஹுட் மெமரியில போய் லாக் ஆயிருக்காங்க. அதுதான் இங்க இருக்கிற பெரிய விஷயம். இப்போ அவங்க ஒரு மதர், அதுதான் விஷயம். ரெண்டாவது எவ்வளவு சொல்லியாச்சு, பட் மாறணும், அதுதான் விஷயம். மாறிடுவாங்க ஆக்சுவலா. ஐயோ ரொம்ப நன்றி சார். எனக்கு எப்ப தெரியும் அந்த கஷ்டம், நம்ம என்ன சொன்னாலும் கஷ்டமா தான் இருக்கும் மேம். அப்படியே கை கால்லாம் அதனால வந்து கை கால் வலி அதிகமாகுது, கழுத்தை இருக்கே பிடிக்குது அவருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம். நானும் பக்கத்துல இருந்தே நானும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்காப்ல இருந்தா அந்த சமயத்துல வந்துட்டா அவளால ஒன்னும் தாய்ப்பால் கூட இதனால ஊற மாட்டேங்குது மேம். அவங்களுக்கு வந்து பால் கொடுக்கணும் ஆசைப்படுறா குழந்தைக்கு, ஆனா வந்து நல்லா தாய்ப்பால் இந்த ட்ரெஸ்னால அது குறைஞ்சு போயிருது மேம், குடுக்க முடியல அவங்களால வந்து. ஆமா மேம். ஆனா 6 மாசம் ஆகுது இல்லையா, பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்க ஆரம்பிக்கலாம், பேபிக்கு சாலிட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். சரி மேம் சொல்றேன். யாருக்கு, குழந்தைக்காங்க மேம்? 6 மாசம் ஆயிடுச்சா? 6 மாசம் ஆச்சுங்க மேம், 6 மாசம் ஆச்சு.
அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனாலுமே பிரஸ்ட் மில்க் வந்து குடுக்கறது ஸ்டாப் பண்ண முடியாது. சோ ஸ்டார்ட் ஆமாங்க பண்ண மேம். சொல்லுவாங்க. அந்த கஞ்சி மாதிரி குடுக்கலாம். ஆமாம்மா. ஆப்பிள் இது கேழ்வரகு மாவு கேழ்வரகு மாவு பால் எடுத்து தராங்க மேம். அப்புறம் பாசிப்பருப்பு கடைஞ்சி தராங்க. அப்புறம் இது கேரட் சூப்பு செஞ்சு தராங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை குடிச்சிட்டு இருக்கிறாப்புல குழந்தை. பரவாயில்ல, நல்லது. ஆனாலுமே நன்றி கொஞ்சம் மேம். நான் உங்ககிட்ட பேச சொல்றேன் மேம் எங்க கண்டிப்பா. பொண்ண. ஆமா மேம். ரொம்ப நன்றி மேம். சூப்பரா ஓகே, பேசுனீங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வச்சுறேன். தேங்க்யூ. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கூச்சப்படாம விஷயத்த ஷேர் பண்ணாம தான் பேச முடியும். ஏன்னா வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போறீங்கன்னா லேடிஸ் இருப்பாங்களா? 100% லேடிஸ் இருப்பாங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்ல எமர்ஜென்சி பர்பஸ்ல ஜென்ஸ் டாக்டர் தான் இருக்காங்கன்னா ஜென்ஸ் டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். பிரச்சனைங்க வெளிப்படையா சொன்னாதான் நம்ம எந்த டாக்டர் ரெஃபர் பண்ண முடியும்னு பண்ண முடியும். ஆக்சுவலி வந்து டீம் வந்து பெருசு. இப்போ ஹரிப்பிரியாக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம டீம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லி. ஏன்னா அவங்க டாக்டர்ஸ் குரூப்ல இருக்கிறாங்க. முதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய டாக்டர்ஸ், நிறைய ஹீலர்ஸ், மெடிக்கேட்டர், டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம வச்சிருக்கோம். நீங்க உங்களுக்கான பிரச்சனையை நீங்க சொல்லி நீங்க கேட்டா மட்டும்தான் இந்த டாக்டர் போனா நான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அதுக்கு எந்த டாக்டர் போகணும், பிசிஓஎஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணா இவங்க பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கான டாக்டர் வந்து அவங்களால நான் ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷன் இருக்கு, பர்பஸ் இருக்கு. ஸோ ஃபர்தர் கால் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஷை இல்லாம முதல்ல பேசுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து ஃபோன் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளத்துக்காக கேட்டிருந்தாங்க. பட் என்ன கேட்டாங்கன்னா, முதல்ல ப்ராப்ளத்தை சொல்லுங்க. ப்ராப்ளத்தை சொன்னாதான் நம்ம வந்து ஆக்சுவலி வந்து அவங்க 2-3 சேனல்ஸ்ல வந்து டிராவல் பண்றாங்க போல. அவங்க ஸ்பீக்கர் வந்து 2-3 சேனல்ல பேசுறவங்க. அவங்க வந்து இந்த நம்பரை கொடுத்து நீங்க இது பண்ணணும், இந்த பொருளை வாங்கி கொடுங்க. அந்த பொருளை வந்து நம்ம வந்து டாக்டர் அட்வைசபிள் இல்லாம வாங்கி கொடுக்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து அது பேஸ்டான வந்து அது தெரியல. ஆக்சுவலி வந்து அந்த பேசிக் தெரியாமயே அந்த பொருளை வாங்கி நான் யூஸ் பண்ணணும், நானாவே செல்ஃபா எடுத்துக்கணும். ஹலோ, அவர் லைன் இருக்காரு. மைக் மியூட். பர்சனலா கூட சார் கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க. ஓகேங்க. வேற யாராவது क्वेश्चन கேக்குறாங்க? வெண்டர் போச்சு மொபைல் இல்ல டவுட் நித்யா கேட்கலாம். மேடம் தேங்க்யூ. கேட்கல. யார் வாய்ஸ்? என் வாய்ஸ்? ஆமா, இப்ப தெளிவா இருக்கா? இப்போ ஓகே. உங்க விஷயத்துல வந்து நீங்க வந்து கிளாஸ் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லிக்கிறேன். கிளினிக் முடிச்சுட்டு கரெக்டா வந்து லைவ்ல உட்கார்ந்து இருக்கீங்க. ஆக்சுவலா 8:30 ஆகணும்னு இன்னைக்கு சீக்கிரமாவே வந்து பண்ணும்போது மோஸ்ட் நன்றி. ஃபியூச்சர் நிறைய டிஸ்கஷன்ல வந்து சந்திப்போம். தேங்க்யூப்பா. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம், லைவ் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, இது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடையாது. நான் ஒன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது. பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்ல. ஆக்சுவலி வந்து நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. நான் ஒன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நீங்க நம்ம இந்த பிரச்சனைக்குள்ள விஷயத்த வந்து இவங்களால கேட்டா அனலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்ம செலக்டிவா பிடிக்கணும். நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பேஷண்ட் ஆயுஷ்ல இருந்து ஒரு டாக்டர் வராங்க அவங்க பேசுறதுக்கு. அவங்களெல்லாம் நீங்க வெளியே சந்திக்கணும் அப்படின்னாலே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க ஃபீஸ் கொடுக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இங்க வந்து இவங்களுக்கு சேலரி தான் வரும். பட் ஒரு ஆன்லைன்ல ஒரு சர்வீஸ் ஓரியன்டா இருக்கும்போது பல நாலேஜ் கிடைக்குது, பல விஷயத்த வந்து கெயின் பண்ண முடியும். நீங்களும் சர்வீஸ் பண்ண மாதிரி இருந்தது, இன்னும் வந்து 10 பேருக்கு வந்து ஒரு நன்மை செஞ்ச மாதிரி இருந்தது, பேஷண்ட் ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஆக்சுவலா வந்து நம்ம பீப்புள்ஸ் தான்
வரீங்க அப்படின்னு நீங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் விஷயம். ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. உமன் ஹெல்த் ரிலேட்டடா நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா உமன் ஹெல்த் ரிலேட்டடா நிறைய நிறைய அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யோகா முடிச்சிருக்கீங்க, ஃபேஸ் யோகா எடுத்திருக்கீங்க. ஆல் ஓவர் நீங்க டச் பண்ணாத சப்ஜெக்ட் இல்ல, நிறைய சப்ஜெக்ட் ஓரியன்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ தேங்க்யூ. மேம். ஹலோ மேம். சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ மேம். மேம் தைராய்டு இருந்தா ட்ரெஸ் அதிகமா இருக்குவாங்க மேம்? தைராய்டு நிறைய இருந்தா ட்ரெஸ் இருக்குவாங்க மேம்? ஸ்ட்ரெஸ் தைராய்டு இருந்தா ட்ரெஸ் இருக்குமா? இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே இருக்கு. உங்களுக்கு நார்மலாவே மேம் அதிகமா இருக்கும். இல்லை மேம், அந்த தைராய்டு இருக்கு அவளுக்கு. அந்த தைராய்டு வந்தற்பாடு தான் மேம் ட்ரெஸ் ஆனாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கு தான் கேட்க. தைராய்டு குறைஞ்சுன்னா சரியா போயிட்டாங்க மேம்? அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி யோகா பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். சரி மேம். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும் போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் யூஸ்வலாவே கம்மியாகும். ஏன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம இப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா வேற ஒரு ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா கம்மியாகும். ஸோ அதை நீங்க பண்ணலாம். சரி, கண்டிப்பா நன்றி மேம். தைராய்டு இருக்கும் தான், ஒரு சின்ன லெவல் ஆஃப் இரிட்டேஷன் இருக்கும். அதான் மேம், அதான் அது வந்தற்பாடு தான் மேம் அப்படி ஆனாங்க. அதுக்கு முன்ன நல்லா தான் இருந்தாங்க. தைராய்டு வந்தற்பாடு தான் இப்படி ஆனது. ட்ரெஸ் அதிகமானது. காரணமா எடுத்துக்கவும் முடியாது சில வாட்டி. நம்ம இதனாலதான் நான் பண்றேன்ட்டு நம்ம பண்ண முடியாது. சரி மேம், சரி மேம். நன்றி மேம், நன்றி. குட் நைட் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். சரி. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இதே மாதிரி நிறைய டாபிக்ல வந்து மேடம் பண்ணுவாங்க. இந்த இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும், ரெண்டாவது கீதா மேடமுக்கு நன்றி சொல்லணும், அந்த அட்டாமா டீமுக்கு நன்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ஏன்னா ஒரு ஆள் தான் நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. பட் வந்து அங்கிருந்து பெரிய நெட்வொர்க் கிடைச்சது, அதுதான் பெரிய விஷயம். ஆக்சுவலி வந்து ஒண்ணுமே இல்லாம நம்ம தேடி போகும்போது ஒரு அட்டாமால இருந்து ஒரே ஒரு 2-3 பேரை வச்சு பெரிய ஆக்சுவலி இருக்கிறது அட்டாமால இருந்தோ நிறைய இடத்துல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. கூடிய விரைவில் இன்னொரு மெடிக்கல் கேம்ப் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. தேங்க்யூ.